அதுக்குரிய ரீசன் உண்மையாக வந்து நான் வெளிநாட்டுக்கு போகணுமென்று நினச்சிட்டு அதில் ஏற்பட்ட தோல்விகள் தான். ஆர்ட் ஆஃப் டீச்சிங் இருக்குது. அப்போ நான் யோசித்தேன், நானே யூடியூப்புக்காரங்க கூட வந்துட்டு யூடியூப்புக்குள்ளே வந்தேன். சப்ஸ்கிரைபரையும் லைக்கையும் இந்த ஒரு வருஷ அனுபவத்தில் சொல்கிறேன், கேட்டு பிற மறந்துட வேண்டாம், நானும் இனிமேல் கேட்பேன். அப்படி ஆடியோ வந்து இந்த அப்பளம் நொறுங்கின மாதிரி அப்படி க்ளீனாக இருக்கும். எஸ்கே உலக் தம்பி கிருஷ்ணா அவர்கள் வந்து 1 hour போடுறாங்கன்ட்டு நாங்களும் ஸ்டார்டில் 1 hour போடுவோம்னு யோசிக்கல. அவர் அந்த வியூஸ் எடுக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டவர். ஐஃபோன்ட்டு எக்ஸ்ஆர், அதனால் அதை மறக்கக்கூடாது. இப்போ பழுதாக போச்சு. இதுதான் அவன் வச்சிருக்காம தான் வெறும் போனை பாவிச்சு கொண்டு சும்மா அந்த டப்பான்னு சொல்லியிருந்தானே அதை அங்கே பாவிச்சு கொண்டு எனக்கு இதை கொடுத்து விட்டவன் i13. ஸோ அவன் தம்பியாக இருந்தாலும் கட்டாயம் இதை நம்பி சொல்லணும். ஏனெண்டா இதை விட முக்கியமாக நீங்கள் நான் நிறைய சொல்லுவேன். பார்வையாளர்கள் கோவிட் டைமில் இன்னும் நிறைய பேருக்கு தெரியும். அந்த நேரங்களில் இந்த பிசிஆர் இப்போ கண்டா சொல்லுவீங்க, நீங்களாம் அந்த மூக்குக்கு விட்டு பிசிஆர் எடுத்து அவரை நீங்கள் வேணும் வீடியோ வந்து எங்களுக்கு மொனிட்டைஸ் ஆகினோன்னு நல்லா ஓடி கொடுக்கும். அது எங்களுக்கு மோட்டிவேஷனுக்காக அந்த அல்காரிதம் செய்கிறதோ எனக்கு தெரியலை. ஸோ யூடியூப் எங்களுக்கு நிறையவே சப்போர்ட் பண்ணும். நான் அதைத்தான் சொல்கிறேன், இது உண்மை. இது மற்ற யூடியூப்பை சொல்லி விட முடியாது. நாங்களே துவண்டு போனாலும் யூடியூப் எங்களை ஒரு மோட்டிவேட் பண்ணும். 1000 பேருக்கு அரவுண்ட் $1 அப்படி வரும். இது பார்க்குற இடத்துல இருந்து, ஏன்னு சொன்னால் இலங்கையிலேருந்து பார்த்தா இந்த 1 year அவ்வளோ லேசாக கடக்கையில் நிறைய வேலைகளில் கூட பிரச்சனை வந்தது. எஸ்கேட்ட ஒரு ஆக்களை எப்படி ரீச் பண்ணி அப்படி கிரேசி ஆக்குறது, அவருக்குன்னு ஒரு ஃபேனே இருக்குது, நடிகர் மாதிரி இருக்கிற மாதிரி. அவர்கிட்ட அந்த விஷயத்தை படிக்கிறேன்னு அப்படி அப்னா சுதன் அவர்கிட்ட கதை, யாழ்ப்பாண கதை, இதே மாதிரி ஒவ்வொரு ஆல் டைம் ஒன்று படித்தது. வந்து ஃபஸ்ட்டு 30,000 வீடியோ ஓடினது வந்து உண்மையாக டாக்டர் அர்ச்சுனா அவர்களுடைய வீடியோ தான். 2 வீடியோ எடுத்தேன் நான். அவர் இன்டர்வியூ, முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை போட்டிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு சொன்னாங்க இவங்க எத்தனையோ அதையெல்லாம் என்ன பேசினாங்க. தமிழ் எந்திரனை கடந்த 1 வருடமாக பார்த்து கொண்டிருக்கிற எல்லா சொந்தங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கு சரியாக 1 வருஷம் இந்த சேனலை தொடங்கி, இந்த சேனலில் இன்றைக்கு நான் கதைக்க போகிற விஷயம் என்னென்னா, இந்த யூடியூப்பிൻ്റെ ரகசியங்கள். எப்படி 1 வருஷம் நான் கன்சிஸ்டன்சியாக இந்த வீடியோஸ் போட்டு கொண்டிருக்கிறேன், அதுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன ரகசியங்கள், யார் யாரெல்லாம் என்னை வளர்த்து விட்டவே, இந்த 1 வருஷமாக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சேனலை ரன் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்றதை ஒரு காணொலியாக பதிவு செய்ய நினச்சேன். ஏன்னு சொன்னால் நிறைய யூடியூபர்ஸ் வந்து உருவாகி கொண்டிருக்கணும். அப்போ அவைக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சதை நான் அப்படியே சொல்ல வேணுமென்று நினைக்கிறேன் நான். அப்போ நீங்கள் கேட்பீங்கள், எல்லா ரகசியத்தையும் சொன்னால் அதில் அப்புறம் உங்களோட வெற்றி எப்படின்னு சொல்லி. இதில் ரகசியத்தை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏனெண்டா நான் போகிற பாதை வேறு, அவர்கள் போகிற பாதை வேறு. அப்போ அந்த சின்ன சின்ன டெக்னிக்ஸுகளை சொல்கிறதுல அவர்கள முன்னேற்றத்துக்கு நானும் ஒரு சின்ன உதவியாக இருக்குமென்று தான் என்ற இது. என்ன சொன்னால், நான் போடுற கண்டென்ட் வேறு, அவர் போடுற கண்டென்ட் வேறு. எனவே ஒரு கடந்த 1 வருஷமாக இந்த தமிழ் எந்திரன் என்ற சேனலை பார்த்து கொண்டிருக்கிற ஆட்களுக்கு மீண்டும் நன்றி சொல்கிறேன். இந்த காணொலி ஒரு மிகவும் பிரயோசனமான காணொலி. அப்போ ஏழுமானவரை இதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து விடுங்க. என்னுடைய சேனலை இன்றைக்கு தான் நீங்கள் யாராவது வந்து பார்க்குறீங்களா, அல்லது உங்களோட நேரத்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. ஏனெண்டா சப்ஸ்கிரைப் பண்ணுற கவுண்ட் வந்து வியூஸோட எவ்வளவுக்கு ரிலேட்டடாக இருக்குன்னு சொல்லி நான் இதில் சொல்ல போகிறேன். எனவே ஒரு பிரயோசனமான காணொலி. வாங்க காணொலிக்குள்ளே போவாங்க. கடந்த வருஷம் மே மாதம் 14ஆம் தேதி வந்து நான் இந்த சேனலை தொடங்கியிருந்தேன். சரியாக 1 வருஷம் முடிஞ்சுது. கிட்டத்தட்ட என்னுடைய தமிழ் எந்திரன் இந்த யூடியூப் குழந்தைக்கு 1 வயசு. தமிழ் எந்திரன் என்று ஏன் பேர் வச்சேன்னு நிறைய ஆட்களுக்கு தெரியும். தமிழ் ஏஐ என்று தான் ஆங்கிலத்தில் வச்சுருக்கிறேன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். உங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்குள்ளுமே இப்போ ஏஐயை கொண்டு வந்துட்டினோம். ஃபேஸ்புக் ஆப்பாக இருக்கலாம், யூடியூப். இப்போ நாங்கள் நினைக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்கள் பாருங்கள், நீங்கள் கதைக்கிற பேசுகிற விடயங்கள் வந்து ஏஐ வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். அப்போ ஏஐ என்ன மாதிரி சஜஸ்ட் பண்ணுதோ, இங்கே ஈழத்தில் இருந்து பார்க்குற ஆட்களுக்கு அல்லது ஈழத்தை சம்மந்தமாக பார்க்குற புலம்பெயர் உறவுகளுக்கு வெளிநாட்டில் இருந்து இஞ்சி என்னத்தை பற்றி நினைக்கிறோமோ அதை நான் வீடியோ எடுத்து போடணும்னு நினச்சேன். இப்போது என் ட்ரெண்டிங்கில் அப்போ நான் தமிழ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்னு யோசிச்சேன். தமிழர்களுக்குரிய ஏஐ. அப்போ ஏஐக்குரிய தமிழை நல்ல சுத்த தமிழ்னு பார்த்தா எந்திரன், ரஜினி அவர்களுடைய படம் வந்தது. அதுதான் நிறைய பேர் என்ன எந்திரன், நன்றி எந்திரன் என்று போடுறது. எந்த பேர் எந்திரன் இல்லை, எந்த பேர் அப்பாவுக்கு பேர் நற்குணராஜா, எனக்கு பேர் நிரூபன். நற்குணராஜா நிரூபன், நீங்கள் நிரூபன் கூப்பிடலாம். இப்படி தான் இந்த தமிழ் எந்திரன் இந்த பேர் வந்தது. நானே இந்த சேனலுக்கு வர வேணுமென்ற ஒரு உண்மையான ஒரு உந்துதல் வந்தேன்னு சொன்னேன். 1 வருஷமாக நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி இதில் 3 மாதத்துக்கே மொனிட்டைஸ் ஆகினான். அதுக்குரிய ரீசன் உண்மையாக வந்து நான் வெளிநாட்டுக்கு போகணுமென்று நினச்சிட்டு அதில் ஏற்பட்ட தோல்விகள் தான். அதில் ஏற்பட்ட தோல்விகள் அல்லது தடங்கல்கள் என்று சொல்லலாம். நான் வெளிநாட்டுக்கு போக வேணுமென்று
என்னுடைய மூத்த மகள் பிற கேட்க கிட்டத்தட்ட 3-4 மாதத்துலேருந்து ஐஎல்ஸ் எல்லாம் படித்து நடந்து அப்படியே எக்ஸாம் எல்லாம் எழுதி இருக்கேக்க பிறகு 2வது மகள் கிடைக்க போகுது. அப்போ ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். நான் விட்டுட்டு போகக்கூடாதுன்னு யோசிச்சிட்டேன். 2 மகள் இருக்குது. ஸோ இங்கே ஏதாவது உருப்படியாக பண்ண வேணுமெண்டா எனக்கு டீச்சிங் தெரியும். என்னோட படித்த நிறைய மாணவர்கள் இருக்கிறீங்க. நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி இந்த வலையொலித்தளத்தில் கூட நான் என்னோட படித்த மாணவர்கள் இருக்கிறீங்கள். பிரபலமாக சொன்னால் தட்சணாமூர்த்தி பவனீஷன் வந்து என்னுடைய மாணவன். அப்படி நிறைய பேர் இருக்கிறீங்க. அப்போ எனக்கு டீச்சிங் தெரியும். அதே போல் எனக்கு வந்து மியூசிக் பண்ண தெரியும். அதை விட சயின்ஸ் தெரியும், ஹெல்த் தெரியும், ஆர்ட் ஆஃப் டீச்சிங் இருக்குது. அப்போ நான் யோசித்தேன், நானே யூடியூப்புக்காரங்க கூட ஆண்டுட்டு யூடியூப்புக்குள்ளே வந்தேன். யூடியூப்புக்குள்ளே வந்தால் எனக்கு உண்மையாக நிறைய பேர் ஒவ்வொன்றை சொல்லலாம். ஆனால் அதை போடுற கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அனுபவங்கள் மாறுபடும். இப்போ எந்த ஸ்டோரியில் உள்ள டெக்னிக்கல் பாயிண்ட்ஸை நீங்கள் எடுக்கலாமே தவிர அதை உங்களோட சேனலுக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாது. அது உங்களுக்கு தான் விளங்கும். எதுவும் அதுக்கு ரங்கினா தானே தெரியும் என்று சொல்லுவார்கள். அப்போ நான் ஒரு வருஷமாக இதுக்குள்ள நான் படித்து கொண்ட விஷயங்கள் என்னென்னா, முதலாவது வியூஸுக்கு கட்டாயம் சப்ஸ்கிரைபர் வேணும். இப்போ நான் ஒரு கண்டென்ட்டை போடுறேன்னு வைப்பேன், நல்ல ஒரு கண்டென்ட். இப்போ அன்றைக்கு ஒரு ஏலெவல் எடுத்த மாணவியரால் பேட்டி கண்டு போட்டிருந்தேன். நான் ஒரு கடற்கரை சார்ந்த பிரதேசத்துலேருந்து அந்த கஷ்டப்பட்ட இடத்துலேருந்து படித்து என்டர் பண்ணினவா. இந்த ஸ்டோரியே மக்கள் போட்டு அவர்களுக்குரிய வியூ வந்து அது நிச்சயமாக வேறு தான். ஏன்னு சொன்னால் அவர்களுக்கு இருக்கிற ஆடியன்ஸுக்கு ஏஐ கொண்டு போய் அது வேறு ஒரு வட்டத்துக்குள்ளே நிறைய காட்டும். சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டுக்கும் வியூஸுக்கும் உண்மையாகவே சம்பந்தம் இருக்குது. சில யூடியூபர்கள் சொல்லுவார்கள், சப்ஸ்கிரைபரை கேட்டு வாங்குங்கன்னு சொல்லி வெக்கப்படக்கூடாது, லைக் வெக்கப்படக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. அதில் உண்மை இருக்குது. ஏன்னு சொன்னால் ஒரு வீடியோ நிறைய வியூஸ் வருதுண்டா முதலாவது எங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வட்டத்துக்குள்ள தான் கூட ஓட வேணும். அப்போ தான் அது அங்கால பூஸ்ட் பண்ணும். எப்படி சொல்கிறேன்டா, இப்போ நான் வந்து பிரபலமாகணும்னா முதல்ல என்னுடைய இடத்துக்குள்ள பிரபலமாகத்தான் இலங்கை மாகாணம் மாவட்டம் இலங்கைன்னு சொல்லி வெளிநாடுன்னு சொல்லி போகலாம். அதே போல் தான் எங்களுடைய ஆடியன்ஸுக்குள்ளே பிரபலமாகணும். உங்களுக்கு தெரியும் 10,000 வியூஸ் போகுதுண்டா அதில் எங்களுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு 2,000 பேர் தான் பார்த்துருப்பேன். மிச்சம் 8,000 பேரும் வந்து அன்சப்ஸ்கிரைபர்ஸ் தான் பார்த்துருப்பேன். எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணாதாகலாம் பார்த்துருப்பேன். அந்த 2,000 பேர் எங்களுடைய பார்த்திச்சினம் இல்லை. அதால் தான் அந்த வீடியோ மிச்சம் 8,000 பேருக்கு கொண்டே காட்டுப்பட்டு இருக்குது. இதுதான் அந்த ரகசியம். அப்போ கட்டாயம் சப்ஸ்கிரைபரும் கேட்டு வேணும், லைக்கும் கேட்டு தான் வேணும். இல்லை எங்களுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கன்னு சில பேர் வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுவார்கள், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுன்ற உண்மையான ரகசியம் என்னென்னா, லைக் பண்ண பூஸ்ட் ஆகும். நீங்களே பாருங்கள், ஒரு வீடியோ 100 லைக்கை தாண்டிட்டுதுன்னு சொன்னால் அது வந்து அங்கால பூஸ்ட் ஆகும். ஏழுமானவரை நீங்கள் வெளிநாடுகளில் இருந்து பார்க்குறாக்கள், உள்நாட்டிலேருந்து பார்க்குறாக்கள், எங்களுக்கு செய்கிற உதவி, நீங்கள் வீடியோவை பார்க்க தொடங்கினோடனே எங்களை வீடியோ இருக்கா லைக் பண்ணி விட்டீங்களா அது வந்து மற்றவர்களுக்கு கொண்டே காட்டி வியூவை வந்து கூட்டும். அப்போ கட்டாயம் எவ்வளவு தான் நல்ல கண்டென்ட் போட்டாலும் சப்ஸ்கிரைபருக்கும் வியூஸுக்கும் நான் இப்படி தான் சொல்லுவேன், வியூஸ் ப்ரொபோஷனல் டு சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு சொல்லுவேன். நேர்விகித சமன் என்று வடிப்போமே, இது கூட அது கூடும், கட்டாயம் கூடும். அதுக்காக எல்லா நாளும் கூடுமென்று இல்லை. நானும் செய்கிறேன். நான் நிறைய குரூப்பில் கொண்டே போடுறது எல்லாம் என்னென்னு சொன்னால், முதல் மணித்தியாலத்தில் ஒரு வீடியோ நாங்கள் நிறைய ஓட வச்சிட்டோம்னா அந்த வீடியோ ஓடுறது வந்து இப்போ இருக்கிற அல்காரிதம், இது எதிர்காலத்தில் மாறலாம். யூடியூப் அல்காரிதம் லைக்குக்கும் எங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸுக்கு எவ்வளோத்துக்கு அது ரீச் ஆகுதுன்றதுக்கு சம்மந்தம் இருக்குது. இதை விட வேறு ரகசியங்கள் இல்லை. ஏனெண்டா அப்படி இருந்தால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், யூடியூப் அல்காரிதத்தை தெரிஞ்சது வந்து யூடியூப்பில் வேலை செய்கிற சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ். அதை வந்து வெளியில் ஒரு சேனலை தொடங்கி லட்சக்கணக்கான வியூஸை அள்ளிட்டு போகலாம். அப்படி இல்லை, இதை விட என்கேஜ்மெண்ட்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. அதில் போடுற கொமெண்ட்ஸ், அதில் போடுற லைக்கு ஏற்ற மாதிரி இந்த வீடியோ ஆடியன்ஸை எவ்வளோ எப்படி சொல்கிறது அஃபெக்ட் பண்ணியிருக்குன்றது ஏஐ அதை காட்டி மற்றவைக்கு கொண்டு போய் காட்டும். என்கேஜ்மெண்ட்ன்றதும் கட்டாயம் முக்கியம். அதை விட நியூரல் நெட்வொர்க் வந்து இந்த ஏஐன்ற சப்ஸ்கிரைபர்ஸ் தான். சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ ஒரு 3 லட்சம் பேர் இருந்துச்சுன்னு அந்த இமெயில் ஐடியோட எங்களோட சேனல் வந்து லிங்க் பண்ணப்பட்டிருக்குது. அப்போ அதுக்குள்ளே போய் விட்டாச்சு ஒரு பெரிய ஒரு பிளாஸ்ட் ஒன்று வாரது. அதான் அந்த வைரல்னு சொல்கிறது. வைரல் வரலாம். சப்ஸ்கிரைபரையும் லைக்கையும் இந்த ஒரு வருஷ அனுபவத்தில் சொல்கிறேன், கேட்டு மறந்துட வேண்டாம். நானும் இனிமேல் கேட்பேன். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா கட்டாயம் பாருங்க. என்னென்னு சொன்னால் முதலாவது ரகசியமே அதுதான். அடுத்தது, ஒரு வீடியோன்ற குவாலிட்டி வந்து எவ்வளோத்துக்கு கூடுதோ, சவுண்ட் குவாலிட்டி எவ்வளோத்துக்கு கூடுதோ அதுக்கு தக்க வியூஸ் கூட. அது உண்மை. இது ஒரு வருஷத்தில் நான் படித்தது. ஒரு 4Kல அப்லோட் பண்ணுறதுக்கும் 720ல் அப்லோட் பண்ணுறதுக்கும் ஹெச்டியில் அப்லோட் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த மாதிரியான மைக்குகளை பாவிச்சு ஒரு ஃபுட்டேஜ் எடுக்கிறதுக்கும் சும்மா ஒரு மைக்கை பாவிச்சு எடுக்கிறதுக்கும் உண்மையாக சம்பந்தம் இருக்குது. இதெல்லாம் வந்து கிறிஸ்டல் கிறிஸ்பி, அப்படி ஆடியோ வந்து இந்த அப்பளம் நொறுங்கின மாதிரி அப்படி க்ளீனாக இருக்கும். அந்த மாதிரி ஆடியோ எடுக்கிறதுலேயும் வந்து வியூஸ் வந்து சம்பந்தம் இருக்குது. இது நான் ஒரு வருஷத்தில் படித்தது. இதை விட
டூ லெந்தியாக போட்டால் ஸ்டார்ட்டில் வந்து வியூஸ் வராது. டூ லெந்தியாக போடக்கூடாது. ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே மேக்ஸிமம் அடக்கிடணும். இப்போ எஸ்கேவில் தம்பி கிருஷ்ணா அவர்கள் வந்து 1 hour போடுறான்னு நாங்களும் ஸ்டார்ட்டில் 1 hour போடுவோம்னு யோசிக்கல. அவர் அந்த வியூஸ் எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டவர். அதை அந்த ஒரு கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ண ஒவ்வொரு நாளும் போட்டு அங்கே இங்கே அலைஞ்சு தான் அவர் அப்படி எடுக்கிறாருன்றக்காக நாங்கள் 1 hour போட்டால் ஓடும் வண்டியில் 50,000 வியூ எங்கேயாவது இருந்துட்டு ஓடும். அப்போ அதையும் நாங்கள் ஃபாலோ பண்ண வேணும். தொடர்ந்து ரகசியங்களை சொல்லாமல் எனக்கு இந்த யூடியூப் பயணத்துக்கு உதவியாக்கலை நான் மறக்க கூடாது. எனக்கு ஆரம்பத்தில் இந்த யூடியூப்புக்கு இறங்கினோடனே நடக்கிற அந்த ஃபோன் இதான் XR, ஐஃபோன்ட XR. அதனால் அதை மறக்கக்கூடாது. இப்போ பழுதாக போச்சு. இதுதான் வேலை செய்யலை. இதுவும் வந்து எனக்கு தம்பி தான் அனுப்பிவிட்டது. கனடாவில் இருக்கார். எனக்கு ஒரே ஒரு தம்பியும் ஒரு தங்கச்சியும் தெரியும் எல்லாருக்கும். அவன் இதைத்தான் எனக்கு தந்தது. நான் இதை வச்சு கொண்டு தான் இந்த தூரமும் கொண்டு வந்தேன். நான் இது இடையில பழுதாக போச்சுது. ரெண்டாலும் நான் திருத்திரக்காக வச்சுக்கணும். ஒரு சின்ன பிரச்சனை என்றாலும் நான் அதை எறிகிறது இல்லை, வச்சுக்கேன். பிறகு இப்போ இருக்கிறது i13. இதுவும் எனக்கு இது பழுதாக போச்சுன்னு சொன்னோன்னே இங்கே ஒரு ஆள் வந்தவ தனக்கு போன் இல்லைன்னு சொல்லி போட்டு அவன் வச்சிருக்காம தான் வெறும் போனை பாவிச்சு கொண்டு சும்மா அந்த டப்பான்னு சொல்லியிருந்தானே அதை அங்கே பாவிச்சு கொண்டு எனக்கு இதை கொடுத்து விட்டவன் i13. ஸோ அவன் தம்பியாக இருந்தாலும் கட்டாயம் இதை நம்பி சொல்லணும். ஏனெண்டா அது இல்லாட்டி நான் இதை செய்யவே இயலாது. உங்களுக்கு தெரியும், நான் தான் சொல்லிட்டேனே, ஒரு ஃபுட்டேஜ் எவ்வளவு குவாலிட்டியாக வேணுமென்றதில் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு நல்ல டிவைஸ் வேணும் கட்டாயம். சும்மா சொல்லுவார்கள் சில பேர், ஸ்டார்ட்டில் நீங்கள் இருக்கிறத வச்சு கொண்டு தொடங்குங்கோ. நான் அதுக்கு 100% எதிர். நல்ல ஒரு டிவைஸ்லாம் நீங்கள் தொடங்க வேணும். அப்போ தான் வேலை செய்ய ஆசையாக இருக்கும். நான் ஸ்டூடியோ வச்சுக்கேன், மியூசிக் அது கூட பார்த்தாக்களுக்கு தெரியும், அப்படி வச்சுருப்பேன். அப்போ தான் ஒரு மூட் வரும் வேலை செய்கிறதுக்கு. ஸோ அதுகளில் கவனமாக இருக்கணும். இப்போ அவர் எனக்கு முக்கியமானால், அடுத்து என் வைஃப், பிள்ளைகள். உங்களுக்கு தெரியும் 2 பேரும் சின்னாக்கள், 3 வயசு குறைஞ்சாக்கள். ஒரு ஆள் 11 மாதம், ஒரு ஆள் 2.5 வயசு. ஸோ அவையை பார்த்து கொண்டு உதவியாக என்ன உடம்பெல்லாம் திரிஞ்சு எடுக்க விட்ட வைஃபுக்கும் நன்றி சொல்லணும் 1 இயராக. இதை விட முக்கியமாக நீங்கள் நான் நிறைய சொல்லுவேன் பார்வையாளர்கள். ஏன்னு சொன்னால் என்னை இக்னோர் பண்ணிட்டு போயிருந்தால் நான் இது பயணிச்சு இருக்கலாது. நிறைய பேர் ஃபீட்பேக் சொல்லுவினோம், இப்படி வீடியோ போடு அப்படி போடுவேன்னு சொல்லுவினோம். முக்கியமாக அப்பாவோட வேலை செய்கிற நண்பர்கள், ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறாக்கள், அப்பாவோட வேலை செய்கிறாக்கள், என்னோட வேலை செய்கிறாக்கள் தெரியும் உங்களுக்கு. நான் வந்து ஒரு பப்ளிக் ஹெல்த் இன்ஸ்பெக்டராக இருக்கிறேன். ஸோ எனக்கு இருக்கிற கண்டாக்ட்ஸ் அவர்களும் தான் இதுக்கு காரணம். முக்கியமாக அந்த பிஹெச்ஐ நல்லா இருக்குது, நீங்கள் போடுற வீடியோக்கள் வித்தியாசமாக இருக்குது, மற்ற வேண்டிய விட வித்தியாசமாக செய்கிறீர்கள், மற்றவைக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்குறீங்கள், பிரயோசனமாக இருக்குது செலவழிக்கிற டேட்டாவுக்கு என்று சொல்லுகிற உறவுகள். அதை தவிர முகப்புத்தகம் அதை என்ன வளர்த்து விட்டேன்னு சொல்லலாம். கோவிட் காலத்திலே நான் இதை தொடங்கியிருக்க வேணும். டூ லேட், பரவாயில்ல, இப்போ அதை தொடங்கி நின்று ஒரு சந்தோஷப்படுவோம். ஏன்னாடா கோவிட் டைமில் என்ன நிறைய பேருக்கு தெரியும் அந்த நேரங்களில் இந்த PCR இப்போ கண்டா சொல்லுவீங்க, நீங்களாம் அந்த மூக்குக்க விட்டு PCR எடுத்து அவரை நீங்கள் வேணும். நானும் யோசிக்கிறது இவ்வளோ நல்ல வீடியோ எல்லாம் போடுறேன், இவங்க அந்த மூக்குக்க விட்டதை தான் ஞாபகம் கொண்டிருக்கிறாங்களே. ஸோ ஆனால் அதெல்லாம் ஒரு காரணமாக இருந்திருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள் எங்களுக்கு ஒரு காரணத்தோடு நடக்கும், அது எங்களுக்கு அந்த நேரம் தெரிகிறதில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் யூடியூப்பில் நிறைய ஏர்ன் பண்ணலாம், அதுவும் உண்மை. மினிமம் $100 வந்தால் தான் நாங்கள் பேமெண்ட் எடுக்கலாம் அடுத்த மாதம். அந்த $100 வந்துட்டு தான் ஒன்று பேசாமல் இருக்கக்கூடாது. $100 வர பண்ணுறதுக்காக யூடியூப் எங்களுக்கு நிறையவே சப்போர்ட் பண்ணும். எல்லாருக்கும் யூடியூபர்ஸுக்கு அனுபவத்தில் தெரியும், ஒரு வீடியோ வந்து எங்களுக்கு மொனிட்டைஸ் ஆகினோன்னு நல்லா ஓடி கொடுக்கும். அது எங்களுக்கு மோட்டிவேஷனுக்காக அந்த அல்காரிதம் செய்கிறதோ எனக்கு தெரியலை. நிறைய பேர் சொல்லுவேன், சம்மந்தம் இல்லாமல் சும்மா போட்டு விட்டேன், நான் அப்படியே பார்க்குறேன் 100K அடிச்சு கிடக்கு. அது வந்து நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனுக்கு. சிலவில் ஓடாமல் இருந்தாலும் ஏதாவது ஒரு வீடியோ ஓடும். நான் நல்ல ஒரு அனுபவம், கொஞ்ச நாள் வீடியோ ஓடையில் ஒருக்கா அந்த எஸ்கேஆக்கிட பிரச்சனை போய் கொண்டு வந்தது யாழ்ப்பாணத்தில். எல்லா யூடியூபர்ஸ் எங்கால யூத்தி அப்படி இப்படி கொஞ்சம் கோமாளிகள் இருக்குது தானே, ஏதாவது வித்தியாசமாக செய்கிறார்கள், அமர்த்தி அடிக்கிறதுன்னு இருக்குங்க. அப்போ நான் வந்து அந்த யூடியூபர்ந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் காய்ச்சிருந்தேன். நான் உண்மையாக என்ன பிரச்சனைன்னு காய்ச்சிருந்தேன். சம்மந்தமில்லாக காய்ச்சி விட்டோன்னா அது 50K ஓடினது. அதுலாம் நான் பெருசாக ஒரு இடமே திரியலை, சில வலிக்கலை, வீட்டுக்கே இருந்து காய்ச்சது. இப்போ இருந்து காய்க்கிற மாதிரி காய்ச்சினான். ஸோ யூடியூப் எங்களுக்கு நிறையவே சப்போர்ட் பண்ணும். நான் அதைத்தான் சொல்கிறேன், இது உண்மை. இது மற்ற யூடியூப்பை சொல்லி விட முடியாது. நாங்களே துவண்டு போனாலும் யூடியூப் எங்களை ஒரு மோட்டிவேட் பண்ணோம். ஆனால் நாங்கள் கன்சிஸ்டன்சியாக போட்டுக்கொண்டு இருக்க வேணும், ஏதாவது போட்டுக்கொண்டு இருக்க வேணும். அதுதான் இதுன்ற ரகசியம். சிம்பிள், நம்மளாம் காய்ச்ச வீடியோன்ற ரகசியம் தான். ஏதாவது போட்டுக்கொண்டே இருந்தால் தான் யூடியூப் வந்து வீடியோவை நாங்கள் அப்லோட் பண்ணிக்க தான் எங்களுக்கு வெற்றியை தரும். இது தவிர
ஒவ்வொரு ஆக்களுக்கும் எவ்வளோ வியூஸுக்கு எவ்வளோ காசுன்றது ஒரு டவுட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து நேற்று ரவுராம் டாக்டர் அவருடைய வீடியோ போட்டேன். அதுக்கு வந்து 1 ஹவர் வீடியோன்றபடியாக ஒரு 1000 வியூஸுக்கே $3 பே பண்ணுறாங்க. 1000 வியூஸுக்கு $3. இதுவே அது காரணம் வெளிநாடுல பார்த்துருக்கேன் நன்னுண்டு. இப்போ 3000 பேர் பார்த்தா 3 தர 3 $9 வரும். இவ்வளோ தான் விஷயம். மினிமம் $1 அரௌண்டாக வரும் 1000 பேருக்கு. சில பேர் நினைக்கிறது ஒரு ஆளுக்கு $1 ஆக்குமெண்டு 30,000 வியூஸ்னா 30,000 காசு வந்துட்டு உனக்கு நினைக்கிறது. அப்படி வராது. 1000 பேருக்கு அரவுண்ட் $1 அப்படி வரும். இது பார்க்குற இடத்துல இருந்து என்னென்னு சொன்னால் இலங்கையிலேருந்து பார்த்தா இலங்கைக்கு அந்த யூடியூப் நிறுவனத்துக்கு இலங்கையில் உள்ள விளம்பர கம்பெனிகள் வந்து அந்த கம்பெனிகள் இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் வச்சுக்கிறேன்டா அதில் விளம்பரப்படுத்த வேணுமெண்டா அதை வந்து கொஞ்சம் காசு தான் பே பண்ணி வேணும். அப்போ அதுக்கு மூலமாக எங்களுக்கு யூடியூப் 1000 வியூக்கு கொஞ்சம் காசு தரும். அது வந்து ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருக்கிறேன், போய் பாருங்க என்ன மாதிரி அது பார்க்குறதுன்னு சொல்லி. அப்போ வெளிநாடுகள்லேருந்து ஐரோப்பிய நாடுகள்லேருந்து கூட பார்க்க எங்களுக்கு வந்து அது இந்த பேமெண்ட் கூடவே இருக்கும். முக்கியமாக இந்த மிடில் வர அட்டை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ண பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அதில் கொஞ்சம் பேமெண்ட் வரும். முதலாவது வர அட் நீங்கள் ஸ்கிப் பண்ணவே முடியாது. ஸ்கிப்பபிள் அட்ஸை வந்து நீங்கள் பார்க்க அது எங்களுக்கு அது ஒரு பிரயோசனமாக இருக்கும். இது தவிர நான் நன்றி கூற வேண்டிய ஆக்கள் கஜீவன், என்னோட படித்த மாணவன் தானே வரும். அவர் ஃப்ரீ டைம் எடுத்துகிட்டு நிற்க இந்த காடு மாடுகள் எல்லாம் என்னோட தெரிஞ்சவர். நிறைய ரிஸ்க்குக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கிறேன். நான் இந்த 1 இயர் அவ்வளோ லேசாக கடக்கையில் நிறைய வேலைகளில் கூட பிரச்சனை வந்தது. இதால் என்னென்னு சொன்னால் நான் ஒரு ஒனஸ்ட்டாக சொன்னால் நான் ஒரு மனுஷனால் ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்தை தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும் இல்லையா. ஸோ நான் வந்து சில எழுத்து வேலைகளில் கூட பெண்டிங்கள் இருந்தது. எனக்கு காரணம் இதுதான். இந்த இவ்வளோ கஷ்டப்பட்டேன் நான். என்னென்னா எந்த ஆசை வந்து இது ஒரு எனக்கு எதிர்காலத்தில் ஒரு பிஸ்னஸ் பிளானுக்கு இந்த கண்டாக்ட்ஸ் வந்து உதவும் அண்டு ஒரு நம்பிக்கை தானே. வெளிநாடு போச்சுது. அப்போ அதே அளவு பவரோடு நான் உழம்போணும்னுட்டு இந்த எனர்ஜியாக நான் இருந்தேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வெளிநாடு போக முடியலைன்றதான் இவ்வளவு இதுக்குமே நான் தொடர்ந்து ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். காரணம் எதிர்காலத்தில் நடக்கலாம். அது வேறு கடவுள் உரிய நேரத்தில் எனக்கு உரியதை தந்து கொண்டிருக்கிறவர். ஏதாவது டிலே ஆகினாலும் அல்லது எனக்கு ஏதாவது கிடைக்காம போனாலும் அது நன்மை கண்டு நான் நினைக்கிறேன். அது உண்மையாகவே அப்படியே நடந்திருக்குது. என்னோட பழைய நாட்களுக்கு தெரியும். ஸோ அது பிரச்சனை இல்லை. என்னோட தெரிஞ்ச கஜீவனுக்கு இந்த இடத்த நன்றி சொல்கிறேன். அதை தவிர எனக்கு இந்த யூடியூப்பில் நான் ஆரம்பத்தில் வரைக்க நிறைய டெக்னிக்ஸ் வந்து எனக்கு சொல்லி தந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கிற யூடியூபர்ஸ் இந்த இடத்த ஏற்கனவே நன்றி சொல்லிட்டேன். என்றாலும் இந்த இடத்தையும் சொல்கிறேன். தம்பி தர்ஷன், ஜிஎல் தர்ஷன், அதே போல் ஜாலின் யாத்திரிகள்னு சொல்லி சேனல் வச்சுருக்கிற கோபி, எஸ்கே கோபி, இதை விட நல்ல யூடியூபர்ஸ் எல்லாம் நான் சம்பாதிச்சு வச்சுக்கேன். ஒவ்வொரு ஆள்கிட்டையும் ஒன்றை படிக்கிறேன். தவகரன்ட்ட ஒன்றை படிக்கிறேன். பவனீசன்ட்ட அவற்றை தமிழை படிக்கிறேன். தமிழ் ப்ரோட்ட அவற்ற ஹொனஸ்ட் அவற்ற ஃபிட்னஸ் அந்த விஷயங்களை படிக்கிறேன். எஸ்கேட்ட ஒரு ஆக்களை எப்படி ரீச் பண்ணி அப்படி கிரேசி ஆக்குறது, அவருக்குன்னு ஒரு ஃபேனே இருக்குது நடிகர் மாதிரி இருக்கிற மாதிரி. அவர்கிட்ட அந்த விஷயத்தை படிக்கிறேன். எப்படி நாங்கள் ஒரு யூடியூபராக நல்ல ஆடியன்ஸை சம்பாதிக்கிறதுன்னு சொல்லி படிக்கிறேன். அதே மாதிரி எஸ்கே கிருத்திகன் சொல்லி ஜாஃப்னாவில் இருந்து நியூஸ் போடுறவர். அவர்கிட்ட நியூஸ் இந்த அனலைசிங் ரிப்போர்ட்டிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட். அப்படி ஒரு யூடியூபரை நான் ஜாஃப்னாவில் நான் ஒரு காலமே காணையில் இன்னும். அதை விட லண்டனில் இருந்து கதைக்கிற தமிழ் அடியான் ரஜீவன் அவர்கிட்ட கதையை நான் பார்க்குறேன். நிறைய பேர் ஜெஃப்னா சுதன் அவர்கிட்ட கதை, யாழ்ப்பாண கதை, இதே மாதிரி ஒவ்வொரு ஆள் டைம் ஒன்று படித்தது. தர்ஷன் ஒரு கோயிலை காட்டினா அவ்வளோ அழகாக இருக்கும். தர்ஷன்டா நல்லூர் ரீல்ஸ் அவ்வளோ அழகாக இருக்கும். தமிழ் ப்ரோ சங்கர் வந்து எப்போவுமே எனர்ஜியை குறைய விடாமல் வீடியோ போட்டு கொண்டிருக்கும். ஒவ்வொரு ஆட்கள்கிட்டையும் நான் ஒன்று படிக்கிறேன். இது மற்றவர்கள் சொல்ல மாட்டார்கள், நான் சொல்கிறேன். இப்போ நான் ஒரு யூடியூப் சேனலில் நடத்துகிறேன்னா அது கனவேட்ட ஒரு மிக்ஸ்அப்பாக இருக்கும். என்னுடைய ஒரு இதையும் சேர்த்து நீங்கள் என்னோட செய்யலாம். எனக்கு டீச்சிங் பிடிக்குமென்றபடியாக நான் கூட ப்ரெசென்ட் பண்ணுறது ஆர்ட் ஆஃப் டீச்சிங் இருக்கிறபடியாக சொல்கிறாங்கள. அப்படி அதை விட ஹெல்த் எஜுகேஷன் செய்கிறேன். நான் ஆட்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை செய்கிறதுல கூட அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏலமானவரை சமூக விரோதமாக நான் இந்த ஒரு வருஷமும் எதுவுமே செய்யலை. அது நீங்கள் அப்படி பார்த்தா அவனும் செய்யலாம். இப்போ சில வீடியோஸ் போடுக அவற்றை அந்த விஷயத்தை நீ ப்ரொமோட் பண்ணாத, இந்த விஷயத்தை ப்ரொமோட் பண்ணாதேன்னு எனக்கு உறவுகள் சஜஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. உண்மையும் தான். நான் எனக்கு ஏதாவது நல்ல விஷயம் இருந்தால் அவையிட்டையும் ஒரு நல்ல விஷயம் இருக்கும். நான் அதைத்தான் போய் கண்டுபிடிக்கிறது. அதை போய்ச்சி நான் விமர்சனங்களுக்குள்ள போய் நான் மாட்டுப்பறேன் இல்லை. இப்போ ஒரு ஆள் ஒரு விஷயத்துக்கு சமூகத்துக்கு அந்த விஷயம் அவர் கதைக்கிற எதிர்னா நான் அதை விட்டுட்டு மிச்சத்தை கதைப்பேன் அவர்கிட்டயே போய். அப்போ அதுகளை கவனிச்சிருக்கிறேன்.
என்ன நிறைய பேருக்கு தெரிய வந்தது வந்து ஃபஸ்ட்டு 30 நேரம் வீடியோ ஓடினது வந்து உண்மையாக டாக்டர் அர்ச்சுனா அவர்களுடைய வீடியோ தான். 2 வீடியோ எடுத்தேன் நான், அவர் இன்டர்வியூ நல்லவராக கெட்டவராண்டோண்டு எடுத்து நான். அதை விட யாழ்ப்பாணத்து எம்ஜிஆர்னு சொல்லி அதை கூட ஒரு சின்ன கட்டத்தை வெட்டி அந்த நேரம் ட்ரோல் பண்ணி அந்த ஸ்டேட்டஸ் பார்த்து தான் நாங்கள் பழகுவோம். கண்ட நான் எல்லாம் சொல்கிறது என்று சொல்லி அந்த கௌசல்யா அவர்கள் சொன்னதையும் அந்த நேரம் விமர்சனம் ஆகினது. இதுகள் நான் கற்றுக்கொண்ட பாடங்கள். நாங்கள் கதைக்கிற விஷயங்களை எப்படியெல்லாம் வெட்டி போட்டு விமர்சனமாக்கலாம். ஆனால் என்னை அதுக்கு டார்கெட் பண்ணல, அது செய்தாக்கள். ஸோ அலர்ட்டாக தான் இருக்கிறேன். ஏன்னாண்டா எல்லோரும் நினைக்கிற யூடியூப் பண்ண சும்மா வந்து காய்ச்சிட்டு போகலாம், எல்லாரையும் போய் பேட்டி காணலாம்னு. அப்படி என்ன இல்லை, இது சமூகம் இதை என்ன மாதிரி மாற்றுமன்னு தெரியணும். ஒரு நாளே எல்லாத்தையும் கவுட்டு கொட்டவும் கூடும். ஸோ அதுகளையும் நான் அலர்ட்டாக இருக்கிறேன். ஏனென்றால் நான் ஒரு வருஷத்துக்குள்ள எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் போன இடங்கள் வந்து மேக்சிமம் இடங்கள் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை பேட்டிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு சொன்னாங்க இவங்க எத்தனையோ அதையெல்லாம் என்ன பேசினாங்க. நான் தான் சொன்னேனே, ஒரு ஆள் இருக்கிற நல்ல விஷயம் இருந்தால் நான் அதை மட்டும் போய் எடுத்துகிட்டு கவர் பண்ணிட்டு வந்துடுவேன். எல்லாமே கெட்டவையும் அவையும் இல்லை இந்த உலகத்தில், எல்லாமே நல்லவையும் அவையும் இல்லை. அதே மாதிரி பெரிய அரசியல் நேர்காணல் எல்லாம் செய்திருக்கிறேன். இப்போ கூட கேட்குறவ நான் ஏழுமானவரை அதுக்கு போகிறத தவிர்த்து கொள்கிறேன். என்னோடய சேனல் ஹெல்த்துக்காக எதிர்காலத்தில் பார்ப்பேன். மக்களின் தேவை தான் நான் ப்ரெசென்ட் பண்ணுவேன். ஏன்னா தமிழ் எந்திரன்ற நோக்கம் வந்து தமிழர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை ஏஐ போல் கொண்டு வந்து காட்ட வேணும் டிஸ்பிளேக்கு முன்னால் என்றதான் என்ற நோக்கம். நீங்கள் சொல்லுங்க, என்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கருத்தாக பதிவிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்களுக்கும் கட்டாயம் சொல்லுங்க. இப்படி ஒரு படியன் செய்கிறான், இன்னார் தான். என் சொந்த இடம் புத்தூர், எல்லாருக்கும் தெரியும். நான் இப்போ இருக்கிறத எழுத மட்டும் மேரி பண்ணி சிவானி என்னோடய வைஃபிடம் இங்கே. ஸோ கொஞ்சம் கலை உணர்வு இருக்குது. புதுவை மண்ணுண்டா தெரியும், புதுவையில் யார் யார் இருந்தவர்கள் என்றெல்லாம் தெரியும். ஸோ அதுகளை பார்த்து சின்ன வயசுலேருந்தே வளர்ந்து எங்களோட வீட்டையெல்லாம் சுத்த வர ஏதாவது கலைகள் அதுகள் தான் போகும். நான் எல்லாம் டியூஷன் போகாமல் அதுகளோட மீனை கட்டது கூட. அப்போ அந்த நேரம் எனக்கெல்லாம் அப்பா எல்லாம் அடிக்கிறவர், என்ன இதுகளோட திடீர வீட்டையெல்லாம் பெருசாக சப்போர்ட் இல்லை. ஆனால் இப்போ அது எனக்கு பிரயோசனப்படுது. உண்மையாக நான் தான் என்ன செதுக்கினேன்னு சொல்லுவேன். அது தற்பெருமை இல்லை, அவ்வளோ சேலஞ்சை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. எனக்கு பிடிச்ச லைஃப்பை நான் பெருசாக முதல் வாழ்ந்தது இல்லை. காரணம் இப்போ அப்பாவுக்கு ஒரு ஆசை இருந்தது, அதை செய்வோம் ட்ரை பண்ணது. ஆனால் இப்போ தான் நான் எனக்கு ஏற்ற மாதிரி வாழ்கிறேன். அது சமூகத்தாலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குது, உங்களுக்கே விளங்கும். ஸோ நான் ஒரு மியூசிக்கை கம்போஸ் பண்ணி ஒரு இன்ட்ரோ சாங் ஒன்று செய்து போன வருஷம் மே மாதம் 14 செய்தது. இந்த இடத்த முதல் போஸ்ட் பண்ண வீடியோ கதிர்காம யாத்திரைகள். எனக்கு முருக பக்தன் தான், சரியான எந்த மதமும் ஓகே, எனக்கு முருகன் தான் நான் நின்று தண்டோம் நிற்க மாட்டேன், கடவுள் ஒன்று தான், அது வேறு கதை இது. ஸோ அந்த வீடியோவும் எடுத்து நான், அது ஒரு நல்ல ஆரம்பமாக இருந்தது. முதல் இன்ட்ரோ சாங் போட்டுவிட்டு அடுத்த வீடியோண்டா அதுதான். இந்த வருஷமும் செய்த நான். உங்களுக்கு நான் ஒன்று தான் சொல்லுவேன், யூடியூப்பில் வித்தியாசமான சப்ஸ்கிரைபர்ஸ் எடுங்கோ. ஆனால் ஏழுமானவரை எங்களை விரும்பி வரணுமவே. நீங்கள் வில்லங்கத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வைக்க வேண்டாம், கேளுங்கோ. கேட்டால் விரும்பினவே பண்ணுவினோம். மச்சான் ஒரு குரூப்பில் போட்டு இது நான் ஒரு சேனல் ஒன்று தொடங்கியிருக்கணும், இந்த படியில் எல்லாரையும் கொண்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடு போன வேண்டி என்றால் அவங்க பெருசாக பார்க்க மாட்டாங்க. என்ன விரும்பி வந்தவன் என்னோட எப்பவும் இருப்பான். அது மனுஷிக்கும் பொருந்தும், நண்பனுக்கும் பொருந்தும், சப்ஸ்கிரைபருக்கும் பொருந்தும். ஸோ அதையும் கவனிங்கோ. சப்ஸ்கிரைபர் கவுண்ட் கட்டாயம் முக்கியம் வியூஸுக்கு. நான் தான் சொன்னேனே, ஒரு வீடியோ ஒரு பெரிய சப்ஸ்கிரைபர் உள்ள ஆள்கிட்ட அந்த வீடியோவை போட்டு விட்டால் புஷ் வந்து பிரித்து கொண்டு பறக்கும். இதுவே நாங்கள் பிகினருக்கு தண்டம் 10,000 தாண்டினோன்னு ஒரு நார்மலாக சேனல் ஹெல்த் ஒன்று மெயின்டைன் ஆகும். ஆனால் யூடியூப் விடாதங்களை அது நீ நல்லா செய்கிறாடான்னு தான் சொல்லும், நாங்கள் தான் படுத்து கிடக்கிறது. ஸோ ஏழுமானவரை அந்த வீடியோக்களை போட்டால் சரி. இதுதான் நான் ஒரு வருஷத்தில் கற்றுக்கொண்ட விடயங்கள். முக்கியமாக நான் திருப்ப சொல்கிறதா தான், நிறைய புலம்பெயர் உறவுகள் ஒரு தொகை பேர் சொல்லுவேன் நான். எடுத்து உண்ட வீடியோ பார்த்தா பிரியோசனமாக இருக்குது, நீ எவரை போய் இன்டர்வியூ எடுத்த, எல்லோரும் கேள்வி கேட்டவங்களாம் நீ கேட்ட கேள்விகள் நல்லா இருந்தது, அப்பன் நல்லா செய்கிறீங்க தம்பி, நல்லா இருக்குது, கண்டினியூ, ஒரு காலமே விட்டு போகக்கூடாது, நல்லா இருக்க வேணுமெண்டு யார் எனக்கு சொன்னீங்களோ அது ஒரு தொகை லிஸ்ட். எல்லாரையும் சொன்னால் யாருன்னு உங்களுக்கு மைண்ட் டைவர்ட் ஆகும். அந்தளா பேருக்கு நன்றி. இந்த முதல் இந்த லாபத்துக்கும் கொண்டு வர விட்ட இந்த எக்ஸாருக்கும் நன்றி. அது பாவம் அந்த வேலையை விட்டுட்டுது என்றாலும் நன்றி. அதை விட என் வீடியோ எல்லாருக்கும் முதல் கமெண்ட்ஸ் பண்ணி லைக் பண்ணி மற்றவர்களுக்கு பரிந்துரைச்சு விட்டு அதை வைரலாக்கின உங்களை எல்லாருக்குமே நன்றி. நான் உங்கள்கிட்ட திருப்ப கேட்டுக்கொள்கிறது தான், ஏதாவது ஒரு வீடியோ வந்தால் உடனே லைக் பண்ணி விடுங்க. அது பார்க்குறீங்களோ பார்க்கலே ஒரு லைக் பண்ணிவிட்டு எல்லாரும் ஒரு கருத்தொண்டை பதிவிட்டு அந்த என்கேஜ்மெண்ட் கூடி நாங்கள் போடுற விஷயம் ரீச் ஆகும்.
என்னென்னு சொன்னால் இந்த காலத்தில் ஒரு ஃபோனும் டேட்டாவும் இருந்தால் நல்ல எண்ணம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த உலகத்தை எல்லாற்ற மனசுலேயும் இடம் பிடிக்கலாம். அதுக்காகத்தான் நான் வெளிநாட்டுக்கு போகாட்டி நான் இங்கே இருந்து சாதிச்சு காட்டணும். மற்றவனுக்கும் என்ன மாதிரி இருக்கிற மைண்ட் செட்டில் நிறைய படிகள் இருக்கிறாங்க துவண்டு போய். டாக்டர் சிவதாஸ் சார் சொன்ன மாதிரி நாங்கள் இந்த நாட்டை ஒரு கெஸ்ட் ஹவுஸாக தானே பாவிக்கிறோம். இங்கே ஏதாவது படிச்சுட்டு எங்கேயாவது ஓடிடணும். ஆனால் நான் இப்போ வரைக்கும் கடைசி வரைக்கும் நிறைய பேரை நேர்காணல் செய்ய அவர்கள் சொல்கிற விஷயம், இந்த நாட்டை போய் ஒரு நாடு வராதுன்னு சொன்னான். இந்த நாட்டிலேருந்து சாதிக்கணும்னு நினைச்ச ஒரு ஆள். ஒரு வருஷமாக வீடியோ போட்டு கொண்டிருக்கிறேன். ஒரு 250 வீடியோ போட்டிருக்கிறேன். அதில் 1-2 வீடியோ கொஞ்சம் பிரச்சனைக்குரியதுகளை அழிச்சிட்டேன். இதையும் சொல்லுவேன் நான் உங்களுக்கு, யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டுட்டு அழிக்கவோ ஒன்லி மீல விடுறதோ ப்ரைவேட் பண்ணுறதோ யூடியூப் விரும்பாது. இவருக்கு என்ன நரம்பு தளர்ச்சியோ போடுற யார் அழிக்கிறாருன்னு யோசிக்கும். நீங்கள் கன்சிஸ்டன்சியாக தொடர்ச்சியாக வீடியோ போட்டு கொண்டிருங்கோ. ஒவ்வொரு நாளும் எத்தனை மணிக்கு போடுறீங்களென்றும் பாருங்க, அதுகள்லேயும் இருக்க விஷயம். மற்றது என்ன டைப் வீடியோ போடுறீங்க. நேற்று ஒரு அம்மம்மாவோட போய் கதைச்சிட்டு அது நல்லா ஓடுதுண்டா, அது ரிலேட்டடான வீடியோ போட்டால் ஓடும். நீங்கள் பாருங்க, ஆர்ஜே தமிழாண்டு மட்டக்களப்பில் இருந்து தம்பியாக்கள் செய்கிறவே அவே ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற பாட்டி ஒரு ஆளை வச்சே ஒரு 3-4 வீடியோ எடுத்துருப்பேன் பாருங்க. என்னடா என்ன டைப் ஆஃப் ஜோனர்ஸ் எங்களுக்கு சக்ஸஸோ அதை நாங்கள் செய்யக்க கூட சக்ஸஸ் இருக்குது. அது நானும் உண்மையாக அதை பார்த்துருக்குறேன் தான். இப்போ கட்டாயம் அதை பற்றி போடக்க அது ஓடுது. ஸோ அப்படி ஒரு சீக்ரெட்டும் இருக்குது. தொடர்ந்து நியூஸ் என்ன நியூஸுக்கே இல்லைங்கோ. கிருத்திகை பாருங்க, எஸ்கே கிருத்திகன் அடிங்கோ, நிறைய பேர் பார்ப்பீங்க. கிருத்திகின் நியூஸ் ப்ரெசென்டிங் ஸ்கில்ஸ் வந்து அப்படி வேறு லெவல். நான் நடுக்க சொல்லணும்னு நினச்சேன்னா இப்போ வீடியோவிலே சொல்கிறேன். அவர் நடுக ஒவ்வொரு நாளும் போடுற வீடியோ வந்தெல்லாம் இல்லை, ஒவ்வொரு நாளுமே சில 100K அடிச்சிருக்கு. யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த அது சொல்ல வர்றது டைப் என்னுடைய ஜோனர் வந்து ஒன்றா இருக்கும். இதுவே அவர் வந்து நல்லூர் தேரை போட்டால் ஓடுமோ தெரியாது. அந்த அப்படி ஒரு விஷயம் இருக்குது. அப்போ எங்களுக்கு எது செட் ஆகுதோ அந்த வழியில் யூடியூப்பே சொல்லும், இது உனக்கு இதுதான் வந்து எனக்கு வீலாக் தான் செட் ஆகுது பாருங்க, நான் கதைச்சி போட்டு போடுறது இதன்றது கூட ஓடுது. ஸோ அது யூடியூப் ஏஐ வந்து எங்களுக்கு சொல்லித்தரும், இதுதான் நீ என்று சொல்லி. எனவே இது ஒரு வருட அனுபவம். இதை யாருமே ஃபாலோ பண்ணலாம். இந்தியாவில் இருக்கிற நண்பர்கள் ஃபாலோ பண்ணலாம், இலங்கையில் இருக்கிற புலம்பெயர் தமிழர்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். நான் எப்போவுமே யோசித்து கொள்கிற ஒரு விடயம், இந்த யூடியூபுக்கு வந்த அப்புறம் கற்றுக்கொண்ட விடயம், தமிழ் என்றது அந்த உணர்வு இங்கே இருக்க ஒரு அர்த்தம் இல்லாமல் இருந்த மாதிரி தான் எங்களுக்கு இருந்தது. வேறு ஒரு ஆக்கள் நீங்கள் எங்களுக்கு தர ஃபீட்பேக்கில் உண்மையாக பெருசாக கொண்டாடுறீங்களா எங்களுடைய ஆக்களை, அது ஒரு சந்தோஷமாக இருக்குது. அது இங்கே இருக்க எனக்கு தெரியலை, இந்த நாட்டின் ஏதாவது பின்னணிகள் காரணமும் தெரியலை. ஆனால் அந்த உணர்வு எங்கட படியன் ஒருதன், எங்கட தமிழ், எங்கட யாழ்ப்பாணத்து படியன், எங்கட ஸ்ரீலங்கா படியன், எங்கட சிலோன் படியன், இந்திய நண்பர்கள் இப்படி பார்க்க எங்களுக்கு ஒரு உற்சாகத்தை தருது. நன்றி மக்களே. இந்த ஒரு வருஷம் இன்னும் பல வருடங்களாக தொடரும் என்று நானும் பிரார்த்திக்கிறேன். இப்போதைக்கு இந்த காணொலியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். இந்த யூடியூப் ரகசியங்கள் உங்களுக்கு ஏதாவது பிரயோசனமாக இருந்ததுன்னா மற்றவைக்கும் பகிர்ந்து விடுங்க. இப்போ இந்த காணொலியை நிச்சயமாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் வந்து கட்டாயம் முக்கியம் மக்களே யூடியூபர்ஸுக்கு. அது எங்கட மட்டத்துக்கு முதல்ல ஓட வைக்கிறேன்டா சப்ஸ்கிரைபர்ஸ் கூட எடுத்து அதுக்குள்ளே ஓடினா தான் நாங்கள் மட்டத்துக்கு அது போகும். 15,000 பேர் சப்ஸ்கிரைபர்ஸ்ண்டா 15,000 வியூவர்ஸ்ண்டா நீங்கள் நினைக்கக்கூடாது 15,000 என்ற சப்ஸ்கிரைபர்ஸ் தான் பார்த்துண்டு வெறும் 2% தான் அது பார்ப்பினோம், மிச்சம் முழுக்க வழியாக்கலாம். அந்த உண்மை அது இதில் அனலிட்டிக்கில் போய் வைடி ஸ்டூடியோண்டு யூடியூப் பாவிக்கிறாக்கள் ஒரு ஆப் வச்சிருப்பினோம், அதில் பார்க்க முழுக்க காட்டும். எனவே அந்த விடயங்களை சொல்லிக்கொண்டு இப்போதைக்கு இந்த ஒரு வருடம் எனக்கு உண்மையாக உறுதுணையாக இருந்த உண்மையான விசுவாசமான சொந்தங்களுக்கும் எல்லாத்துக்கும் மிஞ்சி நான் நம்புகிற கடவுளுக்கும் நன்றியை கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். இந்த பயணம் தொடர்ந்து நீடிக்கணும் வேண்டும் கடவுள்கிட்ட நான் கெஞ்சுறேன். இப்போதைக்கு இந்த காணொலியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.